ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்ஷன் வசூஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஆப்பம் இடியாப்பத்துக்கெலாம் காம்பினேஷனான ஒரு கடலை கறி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் கருப்பு கடலையை ஒரு 5 ஹவர்ஸ்க்கு ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். இதில் குக்கரில் நம்ம கடலையை சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு 5 6 விசிலுக்கு வேக வச்சு எடுத்துக்குவோம். கடலை நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சுங்க. இப்போ இந்த கடலை கறிக்கான ஒரு தேங்காய் மசாலா தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். நான் அரை மூடி தேங்காவை துருக்கி வச்சுருக்குறேங்க. இதோட சில பொடி வகைகளையும் நம்ம சேர்க்கணும். அது 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் பொடியாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட பொடியாக இல்லை, அதனால் நான் முழுசாகவே சேர்த்துருக்குறேன். இதையும் சேர்த்து நம்ம மசாலாவாக இதை தண்ணி விட்டு நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க. இப்போது வானலில் எண்ணெயை விட்டு எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. 2 சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இதை நான் சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்காக இப்போ 2 பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் கூட சேர்த்து நான் வதக்கிக்கிறேங்க. தேங்காய் மசாலாவோட வேக வச்ச கொண்டக்கடலையும் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து நம்ம அரைச்சிக்கணுங்க. இப்போ வெங்காயம் வதங்கி வந்துடுச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நான் சேர்த்துருக்குறேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி கொடுத்துக்கணுங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த மசாலாவை சேர்க்கணும். இப்போது இந்த குழம்புக்கான நான் உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது நம்ம இந்த தேங்காய் மசாலாவை இதோடு சேர்த்துக்கணும். இந்த தேங்காய் மசாலாவை இதோடு சேர்த்து கொஞ்சம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணுங்க. இப்போ வேக வச்சுருக்கிற சுண்டலை அந்த தண்ணியோடு நம்ம சேர்த்து இதில் கொட்டிக்கணுங்க. இது கொட்டி நல்லா கலரி கொடுத்து கொஞ்சம் குழம்பு கொதித்து வரணுங்க. ஃபஸ்ட்டு ஒரு கொதித்து வந்துடணும். அதுக்கப்புறமா ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கிற 2 தக்காளியை நான் சேர்த்துக்கிறேங்க. குழம்பு நல்லா கொஞ்சம் திக்காக கொதித்து வரணும். இந்த தக்காளி போட்டதுக்கப்புறமா நல்லா கொதித்து வருது. இந்த குழம்புக்கு மேலே நம்ம தேங்காய் எண்ணெயில் ஒரு தாளிப்பு கொடுக்கணுங்க. அதுக்கு நான் தாளிப்பு கரண்டி வச்சுருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து அதோட கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை இதையெல்லாம் லைட்டாக வதக்கி கொடுத்து அதை ஃபைனலாக அது மேலே நம்ம கொட்டி விட்டோம்னாக்கா நல்லா மணமாக இருக்கும். இந்த கடலைக்கறி நல்லா சுவையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தர்ஷன் வசூஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கடலைக்கறி எல்லா டிஃபனுக்குமே இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.